கமர்ஷியல் மூவி தான் எதிர்பார்த்து போனோம். நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்ற மாதிரி தான் இருக்கு படம். எல்லாருக்கிட்டுமே போய் ரீச் ஆகணும் இந்த படம். ஷுவரா கிளைமேக்ஸ் வேற மாதிரி, எல்லாருமே கூஸ்பம்ப் ஆகும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே கூஸ்பம்ப்ஸ் ஆகும். அது இது பிஜேபி ஆட்சியை தான் ஏத்து பேசிருக்காங்க. ஆமா ஷுவரா எல்லாருமே நார்மலா அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த எல்லா ஆட்சியுமே எதிர்த்து தான் பேசியிருக்காங்க. ஆமா 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 இல்ல பிரதர், இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா FIFA வேர்ல்டு கப் பாத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இப்ப மூவி இது மட்டுமே ஒரு இதுவா சொல்றாங்க. ஆனா வந்து தமிழ்நாட்டு சார்பா வந்து நீட்டை எதிர்க்கிறோம். அவங்க வந்து ஃபேர் நீட் தான் கேட்டிருக்காங்க, நம்ம பேன் நீட் கேட்டிருக்கோம். நீட்டை எதிர்த்து தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே இருப்பாங்க. அதுதான் வந்து தளபதி சொல்லியிருக்காரு சிஎம்ஓ. இது வந்து கடைசி படம், ரொம்ப எமோஷனலா இருக்கு எங்களுக்கு. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா காலையில வரும்போது எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம். இது ஒரு லாஸ்ட் டைம் செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு மோட்ல தான் வந்தோம். ஆனா படம் முடிஞ்ச உடனே அந்த லாஸ்ட் எண்டு கார்ட்ல மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஒரு அந்த சென்டிமெண்டான சாங்கை போட்டு எங்களே அழ வச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன சொல்றது, அவர் சைல்ட்ஹுட்ல இருந்து அவரை தான் பார்த்து எல்லாமே நாங்க வளர்ந்தது, அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணது, அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாரு எங்களுக்கு. சோ இப்போ வந்து இதான் லாஸ்ட் படம் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இல்ல இது பிரச்சனை, இது வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாங்கன்னே தெரியல. அது வந்து முழுக்க அரசியல் தான். அதாவது அவர் வந்து அப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நிக்கிறாரு தமிழ்நாட்டுல, சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறாரு. ஸோ அதனால அது பிளாக் பண்ணோம். அது ஒரு எய்மோட தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதுக்கும் இந்த படத்துக்கும் ஒன்றும் பெருசா எதுவுமே இல்லை. எதுக்கு இதை பிளாக் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்ப வந்து விட்டு இருந்தாங்கன்னா தளபதி விஜய்னு வந்திருக்கும். இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய்னு போட்டு வந்திருக்கு, மாசா வந்திருக்கு. எங்களுக்கு ஹாப்பி தான். தலைவா இதை பத்தி சொல்லணும்னா, அதாவது நீட் தேர்வு ரொம்ப நாளா இருக்கு. அதாவது கடந்த ஆட்சி காலத்திலேயே இருக்கு. நீட் தேர்வு ரத்தே பண்ணல, அவங்களும் பண்றதா சொல்லிதான் ஆட்சி நடத்தினாங்க. ஆனா பண்ணல. ஆனா இப்ப என்னன்னா திடீர்னு பாருங்களேன், ஒரு 2-3 நாளா தான் தமிழ்நாட்டுல அப்படியே பயங்கரமா இந்த நீட்டுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் நடக்குது. நீட்டுக்கு எதிரான போராட்டம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, தமிழக முதலமைச்சருக்கு எதிரான ஒரு போராட்டம் நடத்தின்னு இருக்காங்க. இது வந்து முழுக்க உங்களுக்கே தெரியும் இது யாரோட தூண்டுதல் பேரு நடக்குது அப்படின்னு. நீட்டு எதிர்க்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையும் அதுதான். தமிழக வெற்றி கழகமும் நீட் ஆதரிக்கல, நாங்களும் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கிறோம். ஓகே, நீட் வேணாம் தான் தளபதியும் சொல்றாரு, தமிழக முதலமைச்சர் அவரும் அதை தான் சொல்றாரு. அது சார்பா தான் அவரும் நிக்கிறாரு. ஆனா இப்ப நீட்டுக்கு நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய்க்கு அகேன்ஸ்டா போராட்டம் நடக்குது. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து மக்களுக்கே தெரியும்ல, இது பச்சையா இருக்கு. இவ்வளவு நாளா எங்க போச்சு, இவ்வளவு நாளா எங்க போயிருந்தாங்க, இப்ப திடீர்னு போராட்டம் நடக்குதுன்னா என்ன சொல்றது, டேக் டைவர்ஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து டேக் டைவர்ஷன் அரசு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம். ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா இது அவரோட கடைசி படம் வேற. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்சி வார்ஃபயர் கான்செப்ட்ல எடுத்துருக்காங்க. கோலிவுட்க்கு புதுசு, பட் அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு படம். இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதுவும் அவர் படத்துக்கு தான் வரணும்னு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாரு. கடைசியில கொஞ்சம் எமோஷனல் ஆச்சு. அந்த கடைசியில கொஞ்சம் எடிட்லாம் போட்டாங்க, அது பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆச்சு. என்ன பண்ணுறது, கடந்து போகணும். இப்போ அவரை சிஎம்ஆ மட்டும் தான் பார்க்க முடியும், தியேட்டர்ல இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஒன் லாஸ்ட் டைம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் அவரை வந்து படத்துல அவரை ஒரிஜினல் கேரக்டர் எது, அவரை எப்படி இந்த ஊருக்கு என்னென்ன நல்லது பண்ண போறாரு, அதுல அவரோட பிளான்ஸோட இம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி அப்படின்னு பண்ணலாம். குஷி ஆனந்த் வந்திருந்தாரு, நிறைய எம்எல்ஏஸ் வந்திருந்தாங்க. நம்ம தியேட்டரோட ஓனர் அவர் ஒரு எம்எல்ஏ, அவரை வந்து அவரோட பாட்டு சூப்பரா பண்ணியிருக்காரு. தியேட்டரை முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா டெவலப் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வேற, அரசியல் வேறங்க. இது வந்து அந்த நீட் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல கூட சேர்க்க முடியாது. அது பசங்க பிரச்சனை. அது பசங்க பிரச்சனைக்கு பொலிட்டீஷியன்ஸ் குரல் கொடுக்கணும். கூடிய சீக்கிரமே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நேற்று கூட டி நகர்ல வந்து சிஜேபி ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடு சிஎம்
விஜய் சார் வந்து அலோவ் பண்ணாரு. அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தெரிவிச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அண்ணனோட லாஸ்ட் படம்னும் போது எங்களுக்கு எமோஷ்னலாகவே ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு படம். இதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன் பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, டிக்கெட்டு எடுக்கிற அந்த பதட்டம், மற்றபடி ஃபேமிலி கிட்ட சொல்லாமல் படத்துக்கு வருது, இதெல்லாம் அண்ணன் படத்துக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எங்களால் அதை பண்ண முடியாது. இன்னொன்று, எங்களுக்கு எப்போ அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போதான் தீபாவளி, பொங்கல் எல்லாமே. ஸோ இப்போ அது எதுவுமே இல்லைன்னும் போது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. அண்ணன் வந்து ஆக்டிங்ல ப்ரோ லெவல். அண்ணன் பிளஸ் எப்படி சொல்றது, எமோஷனலா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அண்ணன் பிளாஸ்ட். ஓகேவா? இதுல அண்ணன் எல்லாமே ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு. மேபி நம்ம லாஸ்ட் படமான்றதுனால ஒரு 3 பாட்டு பாடுறது, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு அண்ணன். ஆமா, சிஎம், ஆனரபிள் சிஎம் சி ஜோசப் விஜய் இப்படி பண்ணி அது வந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். நீட் போராட்டம் ரொம்ப நல்லா நடக்குது ப்ரோ. இப்ப கொஞ்சம் சிவியரா இருக்கு. இதுனா ஒரு 1 வீக்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. எல்லாரும் எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப மேபி எங்க குடும்பத்துல ஒரு அண்ணன் படத்துல நடிக்கிறாங்க, இல்ல வேற குடும்பத்துல ஒரு தம்பி படத்துல நடிக்கிறாங்க, எமோஷனலா கனெக்ட் ஆகி படம் பார்க்க வரவங்க எல்லாரும். இது வந்து அங்க நடக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்கிறத வந்து இங்க கம்பேர் பண்ண வேணா. ஆனா அதுக்கு ஆனா ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது அவரு இப்ப படம் ரிலீஸ் ஆகுது எப்படி போகுதுன்னு கூட அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அவர் வேலை என்னவோ அவர் பார்த்துட்டு இருக்காரு. நாங்க ஃபேன்ஸா எங்களால என்ன கடமை பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். படம் பிளாஸ்டா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. ஒரு கஷ்டம் என்னன்னா 18 வயசு கீழே உள்ளவங்க படத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தபடி படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா என்ஜாய் பண்ண வேண்டிய படத்தை இப்போ ஃபேமிலியோட இப்போ எனக்கு 12 வயசுல ஒரு தம்பியோ இல்ல அக்கா பையனோ மாமா பையனோ இருந்தா அவனால கூட்டு வர முடியாது. ஆனா எல்லாரும் படத்துக்கு கூட்டு போங்க கேட்கறதா. எப்பயுமே விஜய் படம் ரிலீஸ் ஆனா ஃபேமிலியா போறது, எல்லாரும் போறது, ஒரு என்ஜாய் பண்றது, திருவிழா மாதிரி இருக்கும். அது இந்த படத்துல இருக்காது. மத்தபடி நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்களும் கண்டிப்பா படத்தை பாருங்க. இதுதான் இது. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தியேட்டர்ல பாருங்க. ஒரு 30 இயர்ஸ் நம்மள ஒரு என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. அவருக்கான ஒரு ட்ரிபியூட்டா வந்து தயவு செஞ்சு இந்த தியேட்டர்ல வந்து பாருங்க எல்லாருமே படம். அண்ட் பிஃபோர் எலெக்ஷன் வந்திருந்தாலும் இந்த படம் அவ்வளவு ஆப்டா இருந்திருக்குமான்னு தெரியல. ஆஃப்டர் எலெக்ஷன் அந்த டைட்டில் கார்டோட வந்ததுதான் இது ரொம்ப சூட் ஆச்சு இந்த படம். அண்ட் வந்து அவருக்கான அந்த லாஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த ட்ரிபியூட் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எமோஷனலா இருந்தது. எப்பயுமே அவரோட படம் முடிச்சுட்டு வரும்போது நம்ம கத்திக்கிட்டே தான் வருவோம் தளபதிட்டு. அந்த லாஸ்ட் அந்த 20 செகண்ட் ட்ரிபியூட் வீடியோனால எல்லாருமே ரொம்ப சைலண்டா வெளியே வந்தோம். அவரை மறுபடியும் பார்க்க முடியாதுன்ற அந்த ஒரு இதுனால ரொம்ப சைலண்டா வெளியே வந்தாங்க. சூப்பரா இருந்தது படம். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வெறும் தளபதியோட படம் மட்டும் இல்லாம நிறைய மெசேஜஸும் இருக்கு படத்துல. உமனை என்கரேஜ் பண்ற மாதிரி மெசேஜஸ், அந்த பாலிடிக்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும், மதவாத அரசியலை பத்தி, சைல்டு அபியூஸை பத்தி நிறைய மெசேஜஸும் இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆகி போக மாட்டீங்க யாருமே. ரொம்ப நல்லா இருக்கு படம். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லீக் ஆன மூவியா பாத்துருக்க மாட்டாங்க. அவரோட ஏட்டர்ஸ் வேணா பாத்துருப்பாங்க. படம் 6 மாசம் முன்னாடி லீக் ஆச்சுதான். நான் இது வரைக்குமே பாக்கல. இதுக்கப்புறம் தான் போயிட்டு என்னெல்லாம் கட் பண்ணாங்கிறது நான் லீக் இதுல போய் பார்க்கணும். இப்பதான் வந்து நான் ஃப்ரெஷ்ஷா பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் சீன்ஸ் எதுவுமே நான் பார்க்கல. அதுதான் இப்போ அப்போ ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு சூட்டா இருந்திருக்காது. இப்போ அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்ததுனால இது ரொம்ப திருவிழா மாதிரி ஆயிடுச்சு அந்த அவரோட படமே. அது அப்படி இல்ல ப்ரோ. இப்போ அங்கதான் அந்த ப்ரொடெஸ்டோட இதுவே வந்து ஃபேர் நீட்டுக்காக தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்ப தமிழ்நாடு பேன் நீட்டை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி போய் நம்ம இப்போ சப்போர்ட் பண்ண முடியும்? அண்ட் அப்ப கூட அவர் கூட அதான் அறிக்கை தான் விட்டுருக்காரு. அவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறது ஃபேர் நீட்டுக்காக. நம்ம முன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து பேன் நீட்டுக்காக. இப்போ அந்த நீட்டு போய் நம்ம எப்படி டைரக்டா நம்ம போய் இது பண்ண முடியும்? இருந்தாலுமே அவர் அந்த ப்ரொடெஸ்ட்காக சப்போர்ட் பண்ணி தான் அறிக்கை விட்டுருக்காரு அவரு, பாலிடிக்ஸ் ரீதியா அவரு. ஸோ பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ ரொம்ப எமோஷனலா தான் இருக்கு இது. இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்றதே ரொம்ப எமோஷனலா தான் இருக்கு. மறுபடியும் இந்த ரீரிலீஸ்லாம் வரும்போது அந்த செலிப்ரேஷனுக்காக வருவோம். செம்ம சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. லீக் ஆன மூவி மாதிரியே இல்ல, செம்ம மாசா காமிச்சிருந்தாங்க. தளபதி ஃபுல்லா மாஸ் தான், இந்த மூவியே மாஸ் தான், வேற எதுவுமே இல்ல. செம்ம சூப்பரா இருந்தது. விமென்காக அவர் வந்து நிறைய இந்த படத்துல வந்து அதுக்காக தான் அவர் நடிச்சிருக்காரு.
எல்லாருமே எல்லா பெண்களுமே வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் போல்டா இல்லாத பொண்ணுங்கலாம் வந்து இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும், நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற, இந்த சொசைட்டில இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மென்ஸுமே வந்து விமென்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அததான் வந்து தளபதி சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, உன்னால என்ன பண்ண முடியும், பொண்ணுங்கலாம் வீக் அப்படின்னு வந்து நிறைய இருக்கு. ஆல்மோஸ்ட் 80% வந்துட்டு எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ணி, பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி எல்லாமே எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது, எல்லாருமே வந்து பார்க்கணும். இது ஆக்சுவலி ஃபேமிலி மூவி தான். பிடிச்ச சீன் வந்து ஒன் லாஸ்ட் டான்ஸ்க்கு அப்புறமா வந்து 10 நிமிஷம் ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு, அது வந்து செம்ம சூப்பரா இருந்தது. அவரோட ஃபேமஸான சாங்ஸ் எல்லாம் போட்டு அவங்க ஆடி இருப்பாங்க, அது சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா விமென்காக வந்து ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாரு ஸ்கூல்ல, சின்ன பசங்களுக்காக, சின்ன பசங்க பேட் டச் பண்றது, சாக்லேட் கொடுத்து அவர் இது பண்றது, அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பரா எமோஷனலா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது.